ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட் இருக்குது இல்லையா, இதுக்கு ரியல் ஷாக்கோ சர்வர் மாற்றிருக்கோங்க. இந்த ஷாக்கோ சர்வர் ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க, இது வந்து ஓப்பன் டைப் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்க்கு ஒரு காயிலுக்கும் கேப்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இது நாளாக நாள ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் குறையிறதுனால கம்மியாகிக்கிட்டே வருங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாயிரும் வெஹிக்கிள்ல. சேம் டைம் இந்த ஷாக்கோ சர்வர் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆயில் இருக்கு பாருங்க, ஹைட்ராலிக் ஆயில், அதோட விஸ்காசிட்டியும் நாளாக நாளாக மாறிக்கிட்டே வரும். ஆயில் சீல் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஆயிலும் வெளியே வர்றதுக்கு பாசிபிள் இருக்குங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த ஷாக்கோ சர்வர் இதை டேம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் ஒரு தடவை அமுக்கிட்டு விட்டா அப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அந்த ஆசிலேஷனை டேம்பிங் பண்றதுக்காக தான் இது. ஏன்னா இந்த மோஷனை ஸ்ப்ரிங் சர் 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 சர்னு பள்ளமேட்டில் போகும்போது இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் விட்டு விட்டு. ஸோ அந்த ஷாக்ஸ் எல்லாம் இதை அப்சர்வ் பண்றதுனால தான் இதை ஷாக் அப்சர்வர்னு சொல்றோம். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஆயில் இருக்கும். அதோட விஸ்காசிட்டி கிரேட் வந்து VG15, VG30 இந்த மாதிரி அதோட கிரேடை டிபெண்ட் பண்ணி இதோட அந்த குஷன் ரேட்டிங் வந்து மாறுங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்க ஷாக்கோ சர்வர் வேணும் அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஆயில் இருக்கக்கூடிய ஷாக்கோ சர்வரை பார்த்து வாங்கிக்கிடுங்க. ஏன்னா அதிகமான லோட் வச்சு ஓட்டும் போது இது ஃபெயிலியர் ஆனா என்ன ஆகும்னா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருங்க. கார்னரிங், அப்படி கார்னரிங்ல வெஹிக்கிளை திருப்புறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கார்னரிங்ல திரும்பும்போது பாடி வந்து ஆசிலேட் ஆகும், பாடி ரோல் ஆகுற மாதிரியே தெரியும். இப்போ இந்த பேரிங் கார்லாம் வச்சிருப்பாங்களே ஹைவேல, வேகமா போய் சிக்ஸாக்கா இப்படி போகும் இல்லையா, அந்த டைம்ல பாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகுங்க. இதுல நல்ல ஷாக்கோ சர்வர் எது, ஃபெயிலியர் ஆகுனது எது அப்படின்னு இந்த இருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோங்க. இது ஃபெயிலியர் ஆயிருச்சு. இங்க பாருங்க, ஆயில்லாம் வெளியே போன மார்க் இருக்கா. இது வந்து புதுசுங்க, இந்த இருக்குது இல்லையா, ரெண்டுமே இங்க பாருங்க. ஸ்லோவா அப்படி மெதுவா வெளியே வந்துருச்சா, இது பாருங்க அப்படி ஸ்டக் ஆயிருச்சு. இதுதான் அந்த ஷாக்கோ சர்வர் ஸ்ப்ரிங் வந்து உள்ள வெளியே அப்படி ஸ்லோவா அந்த ஷாக்ஸை வாங்கி ரிலீஸ் பண்றதுங்க. இது உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் மெக்கானிசம் தான் இருக்கும். இதுதான் பிஸ்டனோட ராடு. இந்த இது இருக்கு இல்லையா ஷாக்கோ சர்வர், இதோ பாருங்க கம்ப்ளீட்டா இதுவுமே ஆயில் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குது அப்படின்னு. கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருச்சுங்க. ஸோ இதுக்கு செப்பரேட்டா பார்த்துருக்கோம் வீடியோ. இது வந்து கைனடிக் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியா மாத்துது. இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஆரிஃபைஸ் இருக்கும். இது எந்த மாதிரி வந்து மோஷனை கண்ட்ரோல் பண்ணும், இதோட டைனமிக்ஸ்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.